போட்டித் தேர்வு படிக்கும் அனைவருக்கும் கணியன் குழுமத்தின் சார்பாக இனிய வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட்டாக வந்து தமிழ்நாடு வனவிலங்கு சரணாலயம் மற்றும் பறவைகள் சரணாலயம் அதை பற்றி பார்த்துருப்போம். இன்னைக்கான வீடியோவில் தமிழ்நாடு ஆறுகள், அணைகள், கனிம வளங்கள், புவிசார் குறியீடுகள் மற்றும் மக்கள் அடர்த்தி அதை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இன்னைக்கான தினம் பிப்ரவரி 21 என்ன தினமாக கொண்டாடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். உலக தாய்மொழி தினமாக வந்து கொண்டாடுறாங்க. சரிங்களா? பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம். சர்வதேச தாய்மொழி தினமாக கொண்டாடுறாங்க. இது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இலக்கியத்தில் உயரிய விருதான ஞானபீட விருது போன குரூப் 4லோட கேட்டிருப்பாங்க. ஞானபீட விருது 2024 ஆண்டிற்கான ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா 2 பேருக்கு கொடுத்துருப்பாங்க. 2024 ஒருத்தர் வந்து குல்சார் என்ற கவிஞர் எந்த மொழியை சேர்ந்தவர்னா உருது மொழி கவிஞர் அவர் குல்சார். இன்னொரு நபர் வந்து ஜகத்குரு ராம் பத்தாச்சாரியா, அவங்க வந்து சமஸ்கிருத மொழி கவிஞர். சமஸ்கிருதம் எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த ஞானபீட விருது இலக்கியத்தில் உயரிய விருது. ஞானபீட விருது எந்த ஆண்டு முதல் கொடுக்கப்பட்டாங்கன்னா முதல் 1965 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான பரிசு தொகை வந்து 11 லட்சம் கொடுக்குறாங்க. 11 லட்சம் பிளஸ் சரஸ்வதி சிலை வந்து கொடுக்குறாங்க. 65 முதலா ஞானபீட விருது யாருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சங்கரா குரூப்ஸ் கொடுத்துருப்பாங்க மலையாள மொழிக்காக. சங்கரா குரூப்ஸ் மலையாளம் எந்த ஆண்டு செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. அதே மாதிரி கடைசியா குரூப் 4 கொஸ்டின் என்ன கேட்டாங்க அப்படின்னா 57வது ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க. யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா தாமோதர் மௌசோர். அவர் எந்த மொழியை சேர்ந்தவங்க அப்படின்னா கொங்கணி மொழிக்காக கொடுத்திருப்பாங்க. சரி, ஓகே. தமிழ் மொழிக்கு ஞானபீட விருது யாராவது வாங்கியிருக்காங்களா அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 17வது ஞானபீட விருது அகிலன் வாங்கியிருப்பாங்க. அகிலன் சித்திரப்பாவை அப்படின்ற நூலுக்காக. அப்புறம் 38வது ஞானபீட விருது 2002 ஜெயகாந்தன் அவர்கள் வாங்கியிருப்பாங்க. அப்ப ஞானபீட விருது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1965. அதுக்கான பரிசு தொகையை பார்த்தோன்னா 11 லட்சம் பிளஸ் சரஸ்வதி சிலை வந்து கொடுக்குறாங்க. முதல்ல வாங்கினது சங்கரா குரூப்ஸ் மலையாளம் மொழிக்காக கொடுத்துருப்பாங்க 1965. 2024 குல்சார் உருது மொழி கவிஞர். அதே மாதிரி ஜகத்குரு ராம் பத்தாச்சாரியா சமஸ்கிருத மொழிக்கு 2024 முக்கியமான கொஸ்டின். தமிழ்ல 2 பேர் பார்த்தோம். ஒன்று வந்து அகிலன் சித்திரப்பாவை, ஜெயகாந்தன் 2002 கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 57வது ஞானபீட விருது தாமோதர் மௌசோ 2023. அப்ப இந்த ஆண்டுக்கான விருது வந்து 58வது ஞானபீட விருது. ஓகே. அதே மாதிரி 2024 ஜாதி வாரிய கணக்கெடுப்பு ஒரு மாநிலத்தில் நடத்திட்டு வராங்க. முதல் மாநிலம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பீகார். இந்தியாவில் ஜாதி வாரியா கணக்கெடுப்பு எடுத்த முதல் மாநிலம் பீகார். 2வது மாநிலம் பார்த்தோன்னா ஆந்திர பிரதேசம். இந்த பீகாருக்கு ஆந்திராவுக்கு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னா இந்தியாவின் முதல் கிசான் ரயில் போக்குவரத்து எங்க பீகார் டு ஆந்திரா அங்கதான் தொடங்கி வச்சிருப்பாங்க. கிசான் ரயில் போக்குவரத்து. அப்ப கிசான் உங்களுக்கு என்னன்னு தெரியும், விவசாயம். அப்ப பீகாரில் விளையக்கூடிய காய்கறிகளும் அதே மாதிரி ஆந்திர பிரதேசத்தில் விளையக்கூடிய காய்கறிகளும் ஒவ்வொரு மாநிலத்தை வந்து மாத்திக்கிடுவாங்க. அதுதான் கிசான் ரயில் போக்குவரத்து பீகார் டு ஆந்திரா. தற்போது 3வது ஜாதி கணக்கெடுப்பு தெலுங்கானா, ஜாதி வாரிய கணக்கெடுப்பு 3வது மாநிலம் தெலுங்கானால ஆரம்பிச்சிருக்காங்க. இதே தமிழ்நாட்டில் ஜாதி வாரிய கணக்கெடுப்புக்கு ஏற்படுத்தப்பட்ட குழுவோட பெயர் என்ன அப்படின்னா குலசேகரன் குழு அப்படின்னு ஒரு குழு ஆரம்பிச்சிருப்பாங்க. குலசேகரன் குழு.
ஓகே, ஜெயா ஜேட்லி குழு எதற்காக இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே, நம்ம கிளாஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய மாவட்டங்கள், இந்த மாவட்டத்தில் என்னென்ன மலைகள் இருக்கு அதை பத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல என்னென்ன மலைகள் இருக்கு அப்படின்னா பாருங்க, மருதமலை, வெள்ளியங்கிரி, தெற்கின் கைலாயம் என்று அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி. ஏன்னா ஸ்கூல் புக்கில் ரெண்டுலையுமே சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து அகத்தியர் மலையும் தெற்கின் கைலாயம்னு சொல்லியிருப்பாங்க, வெள்ளியங்கிரியும் தெற்கின் கைலாயம்னு சொல்லியிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஆனைமலை. இந்த 3 மலை எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கு. ஓகே, சர்வதேச மலைகள் தினம் எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள முக்கிய மலைகள் பார்த்தோம் அப்படின்னா மருதமலை, வெள்ளியங்கிரி மற்றும் ஆனைமலை. சர்வதேச மலைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. செகண்ட் ஒன்று பாருங்க, தர்மபுரி. தர்மபுரி மாவட்டத்தில் என்னென்ன மலைகள் இருக்குன்னு பார்த்தோம்னா தீர்த்தமலை, சித்தேரி மலை மற்றும் வத்தல் மலை. இது 3மே வந்து தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பழனி மலை மற்றும் கொடைக்கானல், ரெண்டுமே வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு. பழனி மலையில் உயரமான சிகரம் உங்களுக்கு தெரியும், வந்தாராவ். பழனி மலையில் உயரமான சிகரம் வந்து வந்தாராவ் சிகரம். போன கிளாஸ்ல மலைகளை பத்தி பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம். அடுத்து பாருங்க, ஈரோடு. ஈரோடு மாவட்டத்தில் 2 மலைகள், முக்கியமான மலைகள். ஒன்று வந்து சென்னிமலை, இன்னொன்று வந்து சிவன்மலை. சென்னிமலை, சிவன்மலை. அடுத்து வேலூர் மாவட்டம், ஜவ்வாது மலை. ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருப்போம், ஸ்ரீபதி உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டின் முதல் பழங்குடியின பெண் நீதிபதி. அவங்க வந்து ஜவ்வாது மலையில, திருவண்ணாமலை மாவட்டம் புலியூர் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவங்க. இந்த ஜவ்வாது மலையில் உயரமான சிகரம் எது அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மேல்பட்டு. ஜவ்வாது மலையில் உயரமான சிகரம் மேல்பட்டு. பழனி மலை அப்படின்னா வந்தாராவ், ஜவ்வாது மலை மேல்பட்டு. ஏலகிரி மற்றும் ரத்தினமலை, இந்த 3 மலையும் எங்க இருக்கு அப்படின்னா வேலூர் மாவட்டம். வேலூர், திருவண்ணாமலை ரெண்டுமே சொல்லுவாங்க. சேலம் மாவட்டத்தில் என்னென்ன மலைகள் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சேர்வராயன் மலை, கஞ்சமலை. தமிழ்நாட்டில் இரும்புத்தாது அதிக அளவு காணப்படக்கூடிய மலை எது அப்படின்னா கஞ்சமலையை சொல்லுவாங்க. அடுத்து சுண்ணாம்பு குன்றுகள். இது 3மே வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கு. அடுத்து திருநெல்வேலி, மகேந்திரகிரி மற்றும் அகத்தியர் மலை. அகத்தியர் மலைக்கு வேற என்ன பெயர் சொல்றாங்கன்னா சிவஜோதி பர்வத் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவஜோதி பர்வத், தெற்கின் கைலாயம். ஓகே, அடுத்து நாமக்கல், கொல்லிமலை, கள்ளக்குறிச்சி, கல்வராயன் மலை. இந்த கல்வராயன் மலைக்கு பெயர் காரணம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கரலர் அப்படின்ற பழங்குடியின மக்கள் அதிகமா இருப்பாங்க அங்க. கரலர் அப்படின்ற பழங்குடிகள் அதிகமா இருக்கனால இந்த மலைக்கு வந்து கல்வராயன் மலை அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. பழங்குடியினர் தினம், தேசிய பழங்குடியினர் தினம், பிர்சா முண்டாவோட பிறந்த தினம் நவம்பர் 15. நவம்பர் 15 தேசிய பழங்குடியினர் தினமா வந்து இந்தியாவில கொண்டாடுறாங்க. யாருடைய பிறந்த தினம் அப்படின்னா பிர்சா முண்டாவோட பிறந்த தினம். ஓகே, அடுத்து பாருங்க, விழுப்புரம் மாவட்டம் முக்கியமான மலை பார்த்தோம்னா செஞ்சி மலை. கடைசியா கன்னியாகுமரி, மருதுவால் மலை. மருதுவால் மலை சமவெளி பகுதியிலிருந்து 600 மீட்டர் உயரமா இருந்துச்சுன்னா அது மலைகள் அப்படின்னு சொல்லுவோம். சமவெளி பகுதியிலிருந்து 600 மீட்டர் உயரமா இருக்கிறது மலைகள் சொல்லுவோம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் முக்கிய ஆறுகள். தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளின் எண்ணிக்கை பார்த்தோம்னா மொத்தம் 17 இருக்கு. ஆறுகள் பிளஸ் துணை ஆறுகள், கிளை ஆறுகள் மொத்தமா சேர்த்து 17 ஆறுகள் இருக்கு. 17 வேற எதுக்கு வரும் அப்படின்னா இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு 17 ஆண்டுகள் பிரதமராக இருந்திருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ரூபாய் நோட்டில் உள்ள மொத்த மொழிகளின் எண்ணிக்கை 17. ரூபாய் நோட்டில் உள்ள மொழிகளின் எண்ணிக்கை 17 இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள மொத்த ஆறுகளின் எண்ணிக்கை 17. உலகில் நீளமான ஆறுன்னு பார்த்தோம், முன்னாடி கிளாஸ்லேயே பார்த்துருப்போம், நைல் நதியை சொல்லியிருப்போம். 6650 கிலோமீட்டர் உலகில் நீளமான ஆறு. இந்தியாவில் நீளமான ஆறு கங்கை ஆறு 2525 கிலோமீட்டர். தென்னிந்தியாவில் நீளமான ஆறு கோதாவரி. தமிழ்நாட்டில் நீளமான ஆறு காவேரி. இப்ப காவேரி பத்தி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நீளமான ஆறு காவேரி. தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படும் ஆறு காவேரியை சொல்றோம். ஓகே, காவேரியோட மொத்த நீளம் பார்த்தோம் அப்படின்னா 805 கிலோமீட்டர்.
805 கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை கிலோமீட்டருக்கு பாயுது அப்படின்னா 416 கிலோமீட்டருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் பாயுது. எங்க உற்பத்தி ஆகுது உங்களுக்கு தெரியும், கர்நாடகா மாநிலம் குடகுமலை தலைக்காவேரி அப்படின்ற இடத்துல வந்து உற்பத்தி ஆகுது. இது வந்து தர்மபுரி வழியா வந்து ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு நீர்வீழ்ச்சி, முக்கியமான நீர்வீழ்ச்சி, காவேரி ஆற்றின் குறுக்கே வந்து ஏற்படுத்துறாங்க. அப்ப ஒகேனக்கலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, தமிழ்நாட்டின் நயாகரா என்று அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி. தமிழ்நாட்டின் நயாகரா ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி. இந்தியாவின் நயாகரா என்று அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி அதரப்பள்ளி நீர்வீழ்ச்சி. அதரப்பள்ளி நீர்வீழ்ச்சி எங்க இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கேரளா மாநிலத்துல இருக்கு, கேரளா. அப்ப நயாகரா அப்படின்ற ஃபால்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா கனடால இருக்கு. நயாகரா ஃபால்ஸ் கனடால இருக்கு. இந்தியாவின் நயாகரா என்று அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி அதரப்பள்ளி நீர்வீழ்ச்சி கேரளா. தமிழ்நாட்டின் நயாகரா ஒகேனக்கல் தர்மபுரி. ஓகே, அதே மாதிரி 2 அணைகள் இருக்கு தமிழ்நாட்டில். காவிரி ஆற்றின் குறுக்கே வந்து 2 அணைகள் கட்டியிருப்பாங்க. ஒன்னு வந்து மேட்டூர் அணை, இன்னொன்னு வந்து கல்லணை. மேட்டூர் அணை 1934ஆம் ஆண்டு கட்டியிருப்பாங்க. இதன் மூலமா ஒவ்வொரு ஆண்டுக்கும் சராசரியா 120 மெகாவாட் மின்சாரம் வந்து உற்பத்தி பண்றாங்க. மேட்டூர் அணை மூலமா தமிழ்நாடு ஒவ்வொரு ஆண்டிற்கும் சராசரியா 120 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி பண்றாங்க. அதே மாதிரி மேட்டூர் அணைக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காவிரி ஆற்றோட துணையார்கள் பார்த்தோம் அப்படின்னா பவானி, அமராவதி, நொய்யல். இந்த அமராவதியும் நொய்யல் இதுக்கு இடைப்பட்ட பகுதி என்ன சொல்றாங்கன்னா அகன்ற காவேரி அப்படின்னு சொல்லுவாங்க. அகன்ற காவேரி. அமராவதி ஆற்றிற்கு வேற என்ன சிறப்பு பேர் சொல்லலாம் அப்படின்னா ஆண் பொருணை நதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண் பொருணை நதி. இப்ப தன் பொருணை நதி என்று அழைக்கப்படுவது தாமிரபரணி, தமிழ்நாட்டில் வற்றாத ஆறு. ஆண் பொருணை நதி என்று அழைக்கப்படுவது அமராவதி. ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து வந்து பாலாறு. பாலாரோட மொத்த நீளம் பார்த்தோம் அப்படின்னா 348 கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் மட்டும் 222 கிலோமீட்டருக்கு பாயுது. எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா கர்நாடகா மாநிலம் கோலார் மாவட்டத்தில் உற்பத்தி ஆகுது. கோலார் உங்களுக்கு தெரியும், கேஜிஎஃப், கோலார் கோல்டு ஃபேக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க, கேஜிஎஃப். அதே ஒரு துணையார்கள், பாலாற்றின் துணையார்கள் பார்த்தோம் அப்படின்னா பொன்னி, கவுண்டினியா, மலட்டாறு, செய்யாறு மற்றும் கிளியாறு. இதெல்லாம் வந்து பாலாற்றின் துணையாறுகள். ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து தென்பெண்ணை ஆறு. தென்பெண்ணை ஆற்றுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா இந்து மக்களின் புனித நதியாக அழைக்கப்படுவது தென்பெண்ணை ஆறு. இந்து மக்களின் புனித நதி தென்பெண்ணை ஆறு. தென்பெண்ணை ஆற்றோட நீளம் பார்த்தோம் அப்படின்னா 247 கிலோமீட்டர். எங்க உற்பத்தி ஆகுதுன்னா அதே கர்நாடகா மாநிலம் நந்திதுர்கா அப்படின்ற இடத்துல உற்பத்தி ஆகுது. நந்திதுர்கா மாவட்டத்தில் உற்பத்தி ஆகுது. இதோட துணையாறுகள் பார்த்தோம் அப்படின்னா சின்னாறு, மார்க்கண்ட நதி, வாணியாறு மற்றும் பாம்பன் ஆறு. சரிங்களா? திருக்கோவிலூர் அப்படின்ற இடத்துல தென்பெண்ணை ஆறு 2 பிரிவா பிரியுது. எப்படி அப்படின்னா கெடிலம் மற்றும் பெண்ணையாறு அப்படின்னு 2ஆ பிரியுது. இது என்னென்ன அணைகளை உருவாக்குது அப்படின்னா சாத்தனூர் மற்றும் கிருஷ்ணகிரி அணையை வந்து ஏற்படுத்துது தென்பெண்ணை ஆறு. ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து தாமிரபரணி, தன்பொருணை நதி, தமிழ்நாட்டில் வற்றாத ஆறு தாமிரபரணி. தாமிரபரணி ஆற்றின் நீளம் பார்த்தோம் அப்படின்னா 128 கிலோமீட்டர். எங்க உற்பத்தி ஆகுதுன்னா பாபநாசம், அம்பாசமுத்திரம். தாமிரம் பிளஸ் வருணி அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க தாமிரபரணிய. தாமிரம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் காப்பர். இந்தியாவில் தாமிரம் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் ராஜஸ்தான். அதே மாதிரி உலகில் வந்து தாமிர உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு சிலி. இந்திய லெவலில் ராஜஸ்தான், உலகத்தில் சிலி வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இப்போ தாமிரம்னா காப்பர்னு சொல்லுவோம். வருணினா சிற்றோடைகள். தாமிரபரணி ஆற்றின் துணையாறுகள் பார்த்தோம் அப்படின்னா காரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு, கடனா நதி, பச்சையாறு, சிற்றாறு மற்றும் ராமா நதி. இதெல்லாம் தாமிரபரணி ஆற்றின் துணையாறுகள். துணையாறுகள் மஸ்ட் கண்டிப்பா வந்து கேட்டே இருப்பாங்க, அடிக்கடி கேட்டே இருப்பாங்க. கொஸ்டின் கொஞ்சம் டஃபா கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா துணையாறுகள் கேட்பாங்க.
ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து வைகை. வைகையோட நீளம் 258 கிலோமீட்டர். வைகை அணை ஆண்டிப்பட்டியில் இருக்கு. ஆண்டிப்பட்டி பக்கத்தில் தேனி மாவட்டத்தில் 1959 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்த அணைகள். தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய அணைகள். ஆறுகள் மொத்தம் 17 இருக்கு. அணைகள் வந்து 81 அணைகள் இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய அணைகள் 81 அணைகள் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மேட்டூர் அணை. முன்னாடியே பார்த்தோம். மேட்டூர் அணை உயரம் 37 மீட்டர், அதாவது 120 அடி. எந்த ஆண்டு கட்டியிருப்பாங்க அப்படின்னா 1934 கட்டியிருப்பாங்க. எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா சேலம் மாவட்டம். இதோட சிறப்பு பேர் வேற என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்டான்லி நீர்த்தேக்கம். முன்னாடியே பார்த்தோம். ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்படுவது மேட்டூர் அணை. அதே மாதிரி 120 மெகாவாட் மின்சாரம் வந்து ஒரு ஆண்டுக்கு சராசரியா வந்து உற்பத்தி பண்றாங்க. அடுத்து பாருங்க. அடுத்து பவானி சாகர் அணை. இதோட சராசரி உயரம் என்னன்னு பார்த்தோம்னா 32 மீட்டர். எந்த ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1956 பவானி சாகர் அணை கட்டியிருப்பாங்க. ஈரோடு மாவட்டம். எந்த ஆற்றின் குறுக்கே? பவானி ஆற்றின் குறுக்கே கட்டியிருப்பாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து அமராவதி அணை 1957 கட்டியிருப்பாங்க. திருப்பூர் மாவட்டம். அமராவதி ஆற்றின் குறுக்கே, அதாவது ஆண் பொருணை நதி என்று அழைக்கப்படக்கூடிய அமராவதி ஆற்றின் குறுக்கே கட்டியிருப்பாங்க. அடுத்து பாருங்க. சாத்தனூர் அணை 1958 ஆண்டு கட்டியிருப்பாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுகால இருக்கு சாத்தனூர் அணை. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே வந்து சாத்தனூர் அணை கட்டியிருப்பாங்க. இதுல முக்கியமான சிறப்பான இடங்கள் 2 இடங்கள் இருக்கு. ஒன்று வந்து முதலை பண்ணை, இன்னொன்று வந்து வண்ண மீன் பண்ணைகள். ரெண்டுமே வந்து சாத்தனூர் அணைக்கு சிறப்பான இடங்கள் வந்து சொல்றோம். அடுத்து முல்லை பெரியார் அணை எந்த ஆண்டு கட்டியிருப்பாங்கன்னா 1895 அக்டோபர் 10 கட்டியிருப்பாங்க. கேரளா மாநிலம் தேக்கடியில இருக்கு. எந்த ஆற்றின் குறுக்கேனா பெரியார் ஆற்றின் குறுக்கே வந்து கட்டியிருப்பாங்க. அடுத்து வைகை அணை 34 மீட்டர் உயரம். 1959 ஜனவரி 21 கட்டியிருப்பாங்க. தேனி மாவட்டம். இதோட மொத்த உயரம் பார்த்தோம்னா 111 அடி. இதுல வந்து 71 அடிக்கு வந்து நீர் வந்து நிரப்பலாம். 71 அடிக்கு நீர் வந்து நிரப்பலாம். ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து மணிமுத்தாறு அணை. மணிமுத்தாறு அணையின் உயரம் 36 மீட்டர். 1958 வந்து கட்டியிருப்பாங்க. திருநெல்வேலி மாவட்டத்துல தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே வந்து மணிமுத்தாறு அணை வந்து கட்டியிருப்பாங்க. ஓகே, அடுத்து பாபநாசம் அணை. பாபநாசம் அணையின் உயரம் 44 மீட்டர். 1942 கட்டியிருப்பாங்க. திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே கட்டியிருப்பாங்க. இதோட சிறப்பு பெயர் வேற என்ன பெயர் சொல்றாங்கன்னா கரையாறு அணை அப்படின்னு சொல்றாங்க. பாபநாசம் அணைக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா கரையாறு அணை அப்படின்றாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து பரம்பிக்குளம் மற்றும் ஆழியாறு திட்டம் 1958 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு மற்றும் கேரளா 2 மாநிலம் சேர்ந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7 ஆறினை நீரினை பெற்று 7 நீர்த்தேக்கங்களில் சேமிக்கும் திட்டம். அதுதான் வந்து பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம். பரம்பிக்குளம் ஆழியாறு பகுதியில் உள்ள 7 ஆறுகளின் நீரினை 7 நீர்த்தேக்கங்களில் இணைக்கும் திட்டம் 1958 கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு மற்றும் கேரளா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கேரளா கரண்ட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆபரேஷன் அம்ரித் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து கேரளாவில் கொண்டு வந்திருப்பாங்க. ஆபரேஷன் அம்ரித் அப்படின்ற ஒரு திட்டம் இந்தியாவில் வந்து கேரளா மாநிலத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா டாக்டர் எந்த ஒரு மருந்து சீட்டு இல்லாம மெடிக்கல்ல வந்து எந்த ஒரு டேப்லெட்டோ இது மருந்தோ எதுவும் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான திட்டம் தான் ஆபரேஷன் அம்ரித். கேரளாவோட பேரை கரண்ட்ல வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்படி மாத்திருக்காங்கன்னா கேரளம் அப்படின்னு மாத்திருக்காங்க. அதுக்கான ஆர்டிக்கல் என்னன்னா ஆர்டிக்கல் 3.
ஆர்டிகல் 3 இந்தியாவில் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் அதோட பேரை வந்து மாத்திக்கலாம். அதுக்கான விதி வந்து ஆர்டிகல் 3. ஆர்டிகல் 3 படி தான் கேரளாவோட பேரை கேரளம் அப்படின்னு மாத்திருப்பாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய நீர்வீழ்ச்சிகள் அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் மாவட்டம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள முக்கிய நீர்வீழ்ச்சிகள் பார்த்தோம் அப்படின்னா வைதேகி, செங்குபதி, சிறுவாணி மற்றும் கோவை குற்றாலம். இதெல்லாம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள முக்கிய நீர்வீழ்ச்சிகள். அடுத்து கன்னியாகுமரி, திற்பரப்பு, காளிகேசம், உலக்கை மற்றும் வட்டப்பாறை. அடுத்து திருநெல்வேலி மாவட்டம் கல்யாண தீர்த்தம் மற்றும் குற்றாலம். அடுத்து தேனி, கும்பக்கரை மற்றும் சுருளி. நீலகிரி மாவட்டம் கேத்தரின் மற்றும் பைக்காரா. திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி நீர்வீழ்ச்சி. நாமக்கல் ஆகாய கங்கை. தர்மபுரி ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி. மதுரை குட்லாடம்பட்டி நீர்வீழ்ச்சி. சேலம் கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி. லாஸ்டா விருதுநகர் ஐயனார் நீர்வீழ்ச்சி. அப்ப உலகில் உயரமான நீர்வீழ்ச்சி உங்களுக்கு தெரியும் ஏஞ்சல் ஃபால்ஸ். அதே மாதிரி இந்தியாவில் உயரமான நீர்வீழ்ச்சி வந்து ஜெர்சப்பா நீர்வீழ்ச்சி. இந்தியாவில் உயரமான நீர்வீழ்ச்சி ஜெர்சப்பா நீர்வீழ்ச்சி. ஜோக் நீர்வீழ்ச்சிக்கு இன்னொரு பேர் தான் ஜெர்சப்பா நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோக் நீர்வீழ்ச்சிக்கு இன்னொரு பேர் ஜெர்சப்பா நீர்வீழ்ச்சி, இந்தியாவில் உயரமான நீர்வீழ்ச்சி. ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய முக்கிய கனிம வளங்கள். உங்களுக்கு தெரியும் பழுப்பு நிலக்கரி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நெய்வேலி கடலூர் மாவட்டம். தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய முக்கிய கனிம வளங்கள் பழுப்பு நிலக்கரி, நெய்வேலி, கடலூர். இரும்புத்தாது எங்க கிடைக்குதுன்னா சேலம் மாவட்டம் கஞ்சமலை. முன்னாடியே பார்த்தோம் இரும்புத்தாது கஞ்சமலை. அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டம் கல்வராயன் மலை. அடுத்து பாக்சைட் தாது சேர்வராயன் மலை மற்றும் ஊட்டி உதகமண்டலம். இந்தியாவில் பாக்சைட் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் ஒடிசா. இதுல எந்த நாடு முதலிடத்தில் இருக்குன்னா ஆஸ்திரேலியா. பாக்சைட் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு ஆஸ்திரேலியா. இந்தியாவில் பாக்சைட் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் ஒடிசா. ஓகே, அடுத்து ஜிப்சம். ஜிப்சம் தமிழ்நாட்டில் எங்கெங்க அதிகமாக கிடைக்குது அப்படின்னா திருச்சி மற்றும் தூத்துக்குடி. அடுத்து இல்மனைட் மற்றும் ரூட்டைல் அப்படின்ற கனிமம் எங்க கிடைக்குதுன்னா கன்னியாகுமரி மாவட்டம். அதே மாதிரி மாலிப்டினம் அப்படின்ற கனிமம் வந்து மதுரை மாவட்டம் கரடிக்குட்டம் அப்படின்ற இடத்துல வந்து கிடைக்குது மாலிப்டினம். ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து தமிழ்நாட்டில் முக்கிய வேளாண்மை பருவங்கள். வேளாண்மை பருவங்கள். வேளாண்மை தினம் எப்ப கொண்டாடுறாங்கன்னா டிசம்பர் 23. விவசாயிகள் தினம் டிசம்பர் 23 விவசாயிகள் தினமா கொண்டாடுறாங்க. யாருடைய பிறந்த தினம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சரண் சிங், முன்னாள் பிரதமர் சரண் சிங்கோட பிறந்த தினம். சரண் சிங்குக்கு 2024 ஆண்டிற்கான பாரத ரத்னா விருது, இந்தியாவோட உயரிய விருது, இந்திய மாமணி அப்படின்னு சொல்லுவாங்க. பாரத ரத்னா விருது யாருக்கு கொடுத்திருப்பாங்கன்னா சரண் சிங். சரண் சிங்கோட சேர்த்து 5 பேருக்கு கொடுத்திருப்பாங்க. யார் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று கர்பூரி தாகூர். கர்பூரி தாகூர் யாருன்னா பீகாரோட முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாகூர். எல்கே அத்வானி, லால் கிருஷ்ணா அத்வானி. அடுத்து PV நரசிம்மராவ். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன். மொத்தம் 5 பேருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து 2024 கொடுத்திருப்பாங்க. விவசாயிகள் தினம் டிசம்பர் 23 சரண் சிங்கோட பிறந்த தினம். சரண் சிங்கோட நினைவிடத்துக்கு பெயர் என்ன அப்படின்னா கிசான் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிசான் காட். அப்ப ராஜ்காட் யாரோட நினைவிடத்துக்கு பேரு அப்படின்னா காந்தியோட நினைவிடத்துக்கு பேரு ராஜ்காட். இந்திரா காந்தியோட நினைவிடத்துக்கு பேரு சக்தி ஸ்தல். ராஜீவ் காந்தியோட நினைவிடத்துக்கு பேரு வந்து வீர்பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப தமிழ்நாட்டில் முக்கிய வேளாண்மை பருவங்கள் அதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சொர்ணவாரி.
அப்படின்னா சித்திரை பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொர்ணவாரி, சித்திரை பட்டம். இதற்கான விதைக்கும் காலம் என்ன அப்படின்னா ஏப்ரல் டு மே. விதைக்கும் காலம் ஏப்ரல் டு மே. அறுவடை காலம் ஆகஸ்ட் டு செப்டம்பர். அறுவடை காலம் ஆகஸ்ட் டு செப்டம்பர். இந்த பீரியட்ல என்னென்ன பயிர்கள் பயிரிடுவாங்க அப்படின்னா பருத்தி மற்றும் திணை வகைகள். பருத்தி மற்றும் திணை வகைகள். ஓகே, செகண்ட் ஒன்று பாருங்க, சம்பா. சம்பா அப்படின்னா ஆடிப்பட்டம். ஆடிப்பட்டம் ஜூலை டு ஆகஸ்ட். விதைக்கும் காலம் ஜூலை டு ஆகஸ்ட். அறுவடை காலம் ஜனவரி பிப்ரவரி. இதுல என்ன பயிரிடுவாங்க அப்படின்னா நெல் மற்றும் கரும்பு. இப்ப கரும்பு உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு உங்களுக்கு தெரியும் பிரேசில். சர்க்கரை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு கியூபா. இப்ப கரும்புன்னு கேட்டா பிரேசில், சர்க்கரை கியூபா. லாஸ்டா நவரை பட்டம். நவரை பட்டம் நவம்பர் டிசம்பர். விதைக்கும் காலம் நவம்பர் டிசம்பர். அறுவடை காலம் பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி டு மார்ச். நவரை பட்டத்துல என்னென்ன பயிரிடுவாங்க அப்படின்னா பழங்கள் மற்றும் காய்கறிகள். இப்ப பழங்கள் வளர்ப்புக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபோமாலஜி அப்படின்னு சொல்லுவோம். பழங்கள் வளர்ப்புக்கு பேர் என்னன்னா ஃபோமாலஜி. காய்கறி வளர்ப்புக்கு என்ன பேர் சொல்றோம் அப்படின்னா ஒலரிகல்ச்சர். ஒலரிகல்ச்சர். காய்கறி வளர்ப்புக்கு பேர் வந்து ஒலரிகல்ச்சர். ஓகே, அப்ப விட்டிகல்ச்சர் அப்படின்னா என்ன உற்பத்தி அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. விட்டிகல்ச்சர் அப்படின்னா என்ன பொருட்கள் உற்பத்தி அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து புவிசார் குறியீடு பொருட்கள். கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமானது இது பாருங்க. ஆரணி, ஆரணி பட்டு. கோயம்புத்தூர் மாவு அரைக்கும் இயந்திரம். தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. நாகர்கோவில் கோயில் நகைகள். இதான் லாஸ்ட் நடந்த எஸ்ஏ கொஸ்டின்ல கேட்டாங்க. நாகர்கோவில் கோவில் நகைகள். மதுரை சுங்கடி சேலை. இதே 2023 ஆண்டு கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு பொருட்கள் ரீசெண்டா இப்ப வந்தது என்னன்னு பார்த்தோம்னா கம்பம் பன்னீர் திராட்சை, ஊட்டி வறுக்கி, சோழவந்தான் வெற்றிலை, கன்னியாகுமரி கிராம்பு, மார்த்தாண்டம் தேன் மற்றும் லாஸ்டா தூத்துக்குடி ஆத்தூர் வெற்றிலை. இதெல்லாம் ரீசெண்டா 2023 கரண்ட் அஃபேர்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. இது வந்து நேத்து தமிழ்நாடு பட்ஜெட் வந்து சொல்லியிருப்பாங்க. நேத்து என்னென்ன பொருட்கள்லாம் புவிசார் குறியீடு கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கொல்லிமலை மிளகு, புவனகிரி மிதி பாவற்காய், ஐயம்பாளையம் நெட்டை தேங்காய். ஐயம்பாளையத்தில் இன்னொரு பொருட்கள் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்வழி கிழங்கு விதைகள். இந்த ரெண்டு பொருட்களுமே ஐயம்பாளையம். அடுத்து சத்தியமங்கலத்துக்கு வந்து 3 பொருட்கள் கொடுத்துருக்காங்க. சத்தியமங்கலம் செவ்வாழை, செஞ்சோளம் மற்றும் செங்காந்தல் விதை. இந்த 3க்குமே வந்து சத்தியமங்கலத்துக்கு கொடுத்துருக்காங்க. லாஸ்டா திருநெல்வேலி அவுரி. அதுக்கு வந்து ரீசெண்டா நேத்து வந்து தமிழ்நாடு பட்ஜெட்ல வந்து சொல்லியிருப்பாங்க புவிசார் குறியீடுகள். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து தமிழ்நாட்டில் மக்கள் தொகையை பத்தி பார்க்கலாம். மக்கள் தொகை தமிழ்நாட்டில் வந்து 6வது இடத்துல இருக்கு. இந்தியா லெவல்ல மக்கள் தொகையில் 6வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. அப்ப இந்தியாவில் மக்கள் தொகையில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் யூபி உத்தரப்பிரதேசம், கடைசி இடத்துல வந்து சிக்கிம் இருக்காங்க. அப்ப மக்கள் தொகையில் 6வது இடத்துல வந்து தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எங்க மக்கள் தொகை அதிகமா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சென்னை, செகண்ட் வந்து கோவை, மதுரை. இதே குறைவான மக்கள் தொகை எங்க மக்கள் தொகை கம்மியா இருக்காங்க அப்படின்னா நீலகிரி, நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர். அது வந்து சொல்லலாம். மக்கள் தொகை தினம், தேசிய மக்கள் தொகை தினம் எப்ப கொண்டாடுறாங்கன்னா பிப்ரவரி 9. உலக மக்கள் தொகை தினம் வேர்ல்டு பாப்புலேஷன் டே ஜூலை 11. ஜூலை 11. முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திய நாடு உங்களுக்கு தெரியும் பாபிலோன். நவீன மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திய நாடு டென்மார்க். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்ப நடத்திருப்பாங்கன்னா 1872 நடத்திருப்பாங்க மேயோ பிரபு.
முதல் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 ரிப்பன் பிரபு நடத்திருப்பாங்க, உள்ளாட்சி அமைப்பின் தந்தை. லாஸ்டா வந்து 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவில் 2011 நடத்தியிருப்பாங்க, டாக்டர் சந்திரமௌலி தலைமையில. அடுத்து 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2021 நடத்த வேண்டியது கொரோனானால இன்னும் நடத்தாம இருக்காங்க. அப்படி சப்போஸ் நடத்துனாங்கன்னா யாரோட தலைமையில் நடத்துவாங்க அப்படின்னா விவேக் ஜோஷி. 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவேக் ஜோஷி. செகண்ட் ஒன் பாருங்க, மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வந்து எத்தனை நபர் இருக்காங்க, அதுதான் மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் தொகை அடர்த்தியில தமிழ்நாடு வந்து 12வது இடத்துல இருக்கு. அப்ப இந்தியாவில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி முதலிடத்தில் உள்ள மாநிலம் பார்த்தோன்னா பீகார். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1106 பேர் இருக்காங்க, பீகார் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. இதே மக்கள் தொகை அடர்த்தியில லாஸ்ட் வந்து அருணாச்சல் பிரதேசம் 17 பேர் இருக்காங்க, அருணாச்சல் பிரதேசம் 17. இந்தியாவோட சராசரி மக்கள் அடர்த்தி எவ்வளவு அப்படின்னா 382. இதே தமிழ்நாட்டோட சராசரி மக்கள் அடர்த்தி 555. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக உள்ள மாவட்டம் எதுன்னா சென்னை 26,903. அது குறைவா இருக்குது நீலகிரி 288. ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து பாலின விகிதம். இப்ப பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு சரிசமமான பெண்கள் விகிதம். 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அதுதான் கால்குலேட் பண்றோம். 1000 ஆண்களுக்கு சமமான பெண்கள் விகிதம் பாலின விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட சராசரி பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள். இப்ப இந்தியாவில் எந்த மாநிலத்துல பாலின விகிதம் அதிகமா இருக்குன்னா கேரளால அதிகமா இருக்கு. கேரளாவோட பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள். இந்தியாவில் பாலின விகிதம் குறைவாக உள்ள மாநிலம் ஹரியானா. ஹரியானாவோட பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு 877 பெண்கள். அடுத்து தமிழ்நாட்டோட பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு 995. தமிழ்நாட்டில் பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் நீலகிரி. நீலகிரியோட பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு 1041. 2வது இடத்துல தஞ்சாவூர் 1000 ஆண்களுக்கு 1031. தமிழ்நாட்டில் பாலின விகிதத்தில் குறைவாக உள்ள மாவட்டம் இது அப்படின்னா தர்மபுரி 946. 1000 ஆண்களுக்கு 946 பெண்கள். ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து கல்வி அறிவு விகிதம். இந்தியாவோட கல்வி அறிவு சதவீதம் என்ன 74.04%. இந்தியாவில் கல்வி அறிவில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் கேரளா, லாஸ்ட்ல வந்துட்டு பீகார் இருக்காங்க. தமிழ்நாடோட சராசரி கல்வி அறிவு 80.09. தமிழ்நாட்டில் அதிக கல்வி அறிவு உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி. செகண்ட் வந்து சென்னை, நீலகிரி அப்படின்னு சொல்றோம். லாஸ்டா கல்வி அறிவில் தமிழ்நாட்டில் கடைசி இடத்தில் உள்ள மாவட்டம் தர்மபுரி. ஓகே, இன்னைக்கான வீடியோல நம்ம தமிழ்நாடு ஆறுகள் மற்றும் அணைகள் நம்ம அதை பத்தி பார்த்திருப்போம். அடுத்த வீடியோல வந்து தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் இந்திய போக்குவரத்து தொடர்பான செய்திகளை வந்து அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.